பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய நாமத்தை நிமித்தம் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த கூடுகை ஆசீர்வதித்தாரும் சுவாமி. உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய தழும்புகள் எங்களை பலப்படுத்தட்டும். நீர் எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும், கரம் பிடித்து நடத்தும், காத்துக்கொள்ளும். பாடுகிற பாடல்களை ஆசீர்வதியும் சுவாமி. உடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் உமக்கு மகிமை செலுத்தும்படியாய் இந்த பாடல்கள் அமையட்டும். தேவரீர், எங்களுடைய ஜபங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் வந்து சேரட்டும். நாங்கள் என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறோமோ இந்த காரியங்களை நிறைவேறுவதை கண்டு கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லத்தக்கதாக எங்களை அற்புதமான சாட்சிகளாய் நீர் மாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நிறைய மைமைப்படும் உடைய நாமத்தை மைமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். வந்து கொண்டிருக்கிற ஜனங்களை தடைகளை நீக்கி அழைத்து வாரும். தேவரீருடைய கிருபை ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். வந்தவனமாய் செல்லாதபடி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்ல உதவி செய்யும். உடைய கிருபைக்குள்ளாக எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப
இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே, துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுவோமா, நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு ஏன் இந்த பாடுகளில் நம்ம நடந்து வர்றோம்னு சொல்லி. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு அழைத்த பொழுது அவங்க பலவிதமாய் அவர்கள் துன்பப்பட்டார்கள். தண்ணீர் இல்லாமல் இருந்தது, அவர்களுக்கு வெயில் அதிகமாக இருந்தது, உணவு இல்லாமல் இருந்தது. எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒவ்வொரு காரியமாய் அவர் செய்து கொண்டு வந்தார். கடைசியில் அவர்கள் சொன்னார்கள், இந்த 40 வருடங்கள் எங்களுடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, எங்களுடைய செருப்புகள் தேயவும் இல்லை என்று சொன்னார்கள். ஒரு நல்ல தேசத்திலே கொண்டு வந்து, அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்திலே கொண்டு வந்து விட்டார். பிரியமானவர்களே, நம்மையும் கூட நடந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நன்மையாகவே அவர் முடிய பண்ணுவார். அவர் தீமையெல்லாம் நன்மையாக மாற்றுகிற தேவனாம். யோசேப்பு இப்படித்தான் சொல்லுவான். அவனை சிறையிலே தூக்கி போட்டார்கள், அவன் விற்கப்பட்டான். ஒரு நாளிலே அவன் அரசாங்க அதிகாரியை உயர்த்தப்பட்டான். தன் சகோதரர்களுக்கு அவன் தன்னை வெளிப்படுத்தின பொழுது, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இந்த வெகு ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, இந்த வெகு ஜனங்கள் காப்பாற்றப்படும்படியாக கர்த்தர் அதையெல்லாம் நன்மையாக மாற்றினார் என்று அவன் சொன்னானாம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடக்கப் போகிறது. சொல்லுவோமா, நடந்ததெல்லாம் நன்மைக்கு. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை இன்பமாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றினீர்
நன்றி. சிலுவைதனை அனுமதித்தி நன்றி. சிந்தைதனை மாற்றினி நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. உனக்கு போதும் என்றி பலவீனத்தில் என் நலன் என்றி. என் கிருபை உனக்கு போதும் என்றி பலவீனத்தில் என் நலன் என்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. வாங்கிடும் பலம் தந்தி நன்றி. தப்பி செல்ல வழி செய்தி நன்றி. தாங்கிடும் பலம் தந்தி நன்றி. தப்பி செல்ல வழி செய்தி நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை எப்படி அழைத்தாராம்? காணாத தேசத்திற்கு நீ போ, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ என்று சொன்னாராம். அவன் அப்படி போகும் பொழுது உன் கண்களை ஏறெடுத்து பார். இந்த தேசமெல்லாம், நீ பார்க்கிற தேசமெல்லாம் உனக்கு தருவேன். நீ எழுந்து நட. எம்மட்டும் இந்த தேசத்திலே நீ நடக்கிறாய் அவ்வளவையும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னாராம். இன்றைக்கும் அவரை நாம் நம்பிக்கொண்டிருந்தோம் என்றால், அவர் நமக்கு ஆலோசனை சொல்லும்போது அதன்படி நடப்போம் என்று சொன்னால் அவருடைய கிருபை நம்மை தாங்கும். அவர் சொல்லுகிற பாதையிலே அவர் நம்மை கொண்டு சேர்க்க வேண்டிய சரியான லக்கிலே அவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அவருடைய பாதம் ஒன்றே போதும். சொல்லுவோமா? திருப்பாதம் நம்பி வந்தேன் என்று சொல்லுவோமா?
இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே சிலுவை நிழல் எந்த தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே சிலுவை நிழல் எந்த தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்னை கனிவோடு என்னை நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே மனம் மாற மாந்த நிரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் மனம் மாற மாந்த நிரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே திருப்பா
சகிப்பே உனது வழங்கிடுமே உமக்காக யாவும் சகிப்பே உமது வழங்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கமடையே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கமடையே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அவர் நம் மத்தியில இருக்கிறார் நம் மத்தியில உலாவுகிறார் என்ற பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் சொன்னார் 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார். தம்மிடத்தில் பணிந்து குனிந்தவர்களிடத்திலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நாம் வெறுமையாக்கி அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் போது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் அல்லவா. அவரை இம்மானுவேல் அவரையே ஆராதிப்போம், நம்பிக்கையோடு ஆராதிப்போம். நம்ம பக்கத்துல இருக்கிறார், அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆவியாயிருக்கிறார், ஒளியாயிருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார். அந்த பரமதேவனை துதிக்கி பாத்திரரை நாம் ஆராதிப்போமா? உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya 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 ஹalleluya. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை.
Hallelujah, 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 hallelujah. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. Hallelujah, 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 hallelujah. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. Hallelujah, 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 hallelujah. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் செங்கடலை பிளந்தவர், யோர்தானை பின்னிட்டு திரும்பச் செய்தவர், நம்மை முன்குறித்து அழைத்தவர், கைவிடாதவர், கடைசி மட்டும் கைவிடாதவர், உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், பரம கானானுக்குள்ளே நடத்தி செல்லுகிறவர், ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர், பொய் சொல்லாத தேவன், அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. நீர் செயலிலே வல்லவர், நீர் செயலிலே மகத்துவமானவர், நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், கற்பனைக்கு எட்டாத காரியங்களை செய்கிறவர், சர்வ வல்லமை உடைய தேவன். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை, அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். நமக்கு சொன்ன வார்த்தையை அவர் செய்து முடிக்கும் வரைக்கும் அவை ஒன்றும் தரையிலே விழ ஒட்டாத தேவனாய் இருக்கிறவர்.
நல்லவரே, வல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம். பெரியவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குகிறோம். நீரே துதிக்கு பாத்திர, நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமைக்கு பாத்திர. உமக்கே எல்லா கனமும் மகிமையும் வல்லமையும் நாங்கள் செலுத்துகிறோம். நீர் எங்களிலே மகிமைப்பட வேண்டும். நீர் எங்களிலே மகிமைப்பட வேண்டும். எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் நீர் மகிமைப்பட வேண்டும். எங்கள் சாட்சியின் மூலமாய் நீர் மகிமைப்பட வேண்டும். பிரஜாதியார்கள் எங்களை விளக்காய் ஒளியாய் மாற்றுங்க. உம்முடைய முகத்தின் பிரகாசம் எங்கள் முகத்திலே ஒளி வீச பண்ணுங்க. என்றைக்கும் உம்மோடு நடக்கிற அனுபவத்தை கொடுங்க. உம்மோடு பேசுகிற அனுபவத்தை கொடுங்க. எங்கள் வாழ்க்கையின் கடைசி பரியந்தம் நாங்கள் உமக்குள்ளே நிலைத்திருக்க, கனி கொடுக்க கிருபை தாங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வாக்குத்தத்தம், என்னுடைய வாழ்க்கையோடு சம்பந்தமுடைய ஒரு வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோமா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆங்கில வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது: Arise, walk through the length and breadth of the land, for I will give it to you. நான் இதை உனக்கு கொடுப்பேன். நீ எங்க நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் அலைந்து திரி. எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை முதலாக அவர் அழைக்கிறார். ஆதியாகமம் 12:1 3 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொன்னார். எவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தம். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னுடைய பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அப்படி சொன்னவர் இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதங்களை கூட கொடுக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இந்த ஆபிரகாமுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. நீ யாரை சபிக்கிறியோ அவங்க சபிக்கப்பட்டிருப்பாங்க. நீ யாரை ஆசீர்வதிக்கிறையோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். பாருங்கள், ஆண்டவர் அவனை காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்னார். எப்படி சொன்னார்? உன் தகப்பன் வீட்டை உன் தேசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு போன்னு சொல்லும்போது அவன் என்ன செய்தான் தெரியுமா? தன்னோடு கூட தன்னுடைய சகோதரனின் மகனையும் கூட்டிக் கொண்டு தன்னுடைய மனைவியோடு இன்னும் எல்லா மிருக ஜீவன்களோடு கூட அவன் கடந்து வந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவனுக்கு ஏராளமான செல்வம், மிகுதியான வெள்ளியும் பொன்னும் இருந்ததாம். ஆதியாகமம் 13:2 நாம் பார்க்கும் பொழுது அவனுக்கு நிறைவாய் எல்லாம் இருந்தது. அதற்கு முன்பதாக அவன் பாருங்கள், இந்த உடன்படிக்கை முதலாவது இந்த ஆசீர்வாத உடன்படிக்கையோடு அவன் கடந்து வருகிற பொழுது அவனுக்கு வயது 75. அவன் பிள்ளை இல்லாதவனாய் இருந்தான். அவன் அப்படியே நடந்து வந்து சீகேம் என்கிற சமபூமிக்கு வந்து அங்கே கர்த்தர் தனக்கு தரிசனமான இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவன் அப்படியே கூட்டிக் கொண்டு வந்து அவன் கானான் தேசத்திற்கு வந்து அங்கே முதலாவதாக ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டான்.
சீகேமுக்கு வருகிறான். அதன் பின்பு அவன் அப்படியே அந்த கூடாரத்தை எடுத்துக்கொண்டு அவன் பெத்தேலுக்கு வருகிறான். அங்கேயும் ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். நீங்க தொடர்ந்து கண்களை ஓட விட்டீர்கள் என்று சொன்னால், அவன் வந்த தேசம் கானான் தேசம். அந்த தேசத்திலே மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. ஆண்டவர் காண்பித்த தேசம்தான். இந்த பூமியின் ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னவர், ஒரு உடன்படிக்கை செய்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். ஆனால் பாருங்கள், இவன் வந்த அந்த தேசம் இப்பொழுது பஞ்சத்தினால் நிறைந்திருக்கிறது. இதுதான் அவனுடைய ஆசீர்வாதமா? இதுதான் அவனுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதமா என்று நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையோடு கூட அதை இணைத்து பார்ப்போம் என்று சொன்னார். நாமும் கூட ஆண்டவருடைய அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எல்லாமே மலர்படுக்கையாய் இருக்காது. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் மலர்படுக்கையாய் இருக்காது. அங்கே கரடு முரடுகள் இருக்கும், முள்ளுகள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி செல்ல தேவன் நமக்கு பலன் கொடுப்பார், நமக்கு புது பலன் கொடுப்பார், புதிய கிருபையை கொடுப்பார். இவன் பாருங்கள், இந்த கானான் தேசம் கர்த்தர் காண்பித்த தேசத்திலே பஞ்சம் வந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போ. அவன் எகிப்திற்கு தங்கும்படியாக அவனே போகிறான். பாருங்கள், எகிப்துக்கு தங்கும்படியாக அங்கே போகிறான். அவனுடைய மனைவி சாராய் மிகுந்த அழகுள்ளவளாய் இருந்தபடியினால் அவள் நிமித்தம் தன்னை கொன்றுவிடக்கூடாது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், நீ என்னை சகோதரி, என்னுடைய சகோதரி என்று சொல்லிவிடு என்று சொல்லுகிறான். அதே போல அந்த எகிப்து தேசத்தின் ராஜாவாகிய பார்வோன் இவள் மேல் ஆசைப்படுகிறான். அங்கே பாருங்க, ஆண்டவர் அதன் நிமித்தமாய் பார்வோனுடைய வீட்டை மகாவாதையினாலே வாதித்தார். மகாவாதையினால் நீங்க அப்படியே என்ன செய்யுங்க, கண்களை ஓட விட்டு பாருங்கள். பார்வோன் அவனுக்கு ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வேலைக்காரிகளையும் கேளிகை கழுதைகளையும் ஒட்டகங்களையும் கொடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எதுக்காக? இவனுடைய மனைவி சாராயின் நிமித்தமாக. இவன் அப்போ இந்த ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து உள்ள ஒருவனாய் இருந்தாலும் அவன் ஏன் பொய் சொல்லுகிறான்? நமக்கு பார்க்கும் பொழுது தெரியும். சகோதரி என்று சொல்லுகிறான். ஏனென்றால் என்னுடைய பிராணனை நீ காப்பாற்ற வேண்டும், ஆகவே நீ உன்னை என்னுடைய சகோதரி என்று சொல்லிவிடு. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் 20:12. அவள் எனக்கு சகோதரி என்பது மெய்தான். எப்படி அவள் சகோதரி? என்னுடைய தாய்க்கு அவள் மகள் அல்ல, ஆனால் என்னுடைய தகப்பனுக்கு அவள் மகளாகவே அவள் என்னுடைய சகோதரியானால் அவள் என்னுடைய மனைவியாக மாறிவிட்டாள் என்று சொன்னார். கர்த்தர் மகாவாதையினாலே அந்த பார்வோனை வாதித்தார். பாருங்கள், சத்துருக்கள் மேல கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். சத்துருக்களின் வாசல்களை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. பாருங்கள், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதே அப்படியே நம்ம 12ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வருகிற பொழுது ஆதியாகமம் 13:2 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு ஏராளமான மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஏராளம் இருந்தது. ஆண்டவர் அவனை பூமியிலே மிகுந்த ஆசீர்வாதத்தினாலே அவனை ஆசீர்வதித்திருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவன் திரும்பவுமாக இந்த பார்வோனிடத்தில் ஏற்பட்ட இந்த பிரச்சனையினாலே அவன் திரும்பவும் எங்கே வருகிறான்? கானான் தேசத்திற்குள்ளே வருகிறான். ஆதியாகமம் 13:4 பாருங்க, அவன் ஆபிரகாம் தான் முதலிலே பலிபீடம் கட்டின இடத்திற்கு அவன் அந்த ஸ்தலம் மட்டும் வந்து கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான். முதலாம் ஆண்டவர் அணைக்கும் பொழுதும் அவன் கானான் தேசத்துக்கு தான் வருகிறான். ஆனா அங்க பாருங்க, அதன் பின்பு அவன் கூடாரத்தை எடுத்துக்கொண்டு அங்கே இங்கே அலைந்து திரிகிறவராக இருக்கிறான். ஒருவேளை அவனுடைய சொந்த ஜனங்கள் இதை கேள்விப்பட்டு இருப்பார்கள். அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இந்த ஆபிரகாம் இங்க இருந்தாலே ஒழுங்கா இருந்திருக்கலாம், அவனுக்கு இப்போ பிள்ளையும் இல்லை, இப்போ வேற ஒண்ணுமே இல்லை, அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இன்னும் கூடாரத்துல வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். கூடாரத்தை அங்கே இங்கே எடுத்துக்கொண்டு தேசாந்திரியாய் அலைகிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லி அவருடைய உள்ளத்திற்குள்ளே நிந்தித்திருக்கலாம். 75 வயது நிறைந்த இந்த ஆபிரகாம் அந்த ஊரை விட்டு வெளியே வந்த பொழுதும் கூட அவன் இந்த நிந்தையை அனுபவித்தவனாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையோடு நாம் பொருத்தி பார்க்கும் பொழுது
நமக்கும் கூட ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கலாம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கலாம். 75 வயதிலே ஆண்டவர் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் இன்று வரைக்கும் அவன் அந்த இடத்திற்கு திரும்ப வரும் வரைக்கும் அவன் சுதந்தரிக்கவில்லை. இது போல நாமும் கூட நம்முடைய வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க முடியாதவர்களாய் இருந்திருக்கலாம், சுதந்தரிக்க இயலாதவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் எப்படி ஆபிரகாமோடு ஒரு ஆசீர்வாத உடன்படிக்கை செய்தாரோ அதே போல அவர் நம்மோடும் கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அது என்னவென்றால், இந்த தேசத்திலே நான் உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். ஒரு புதிய உடன்படிக்கை. அந்த தேசத்திலே அவர்கள் இருக்கும் பொழுது நான் அவர்கள் நடுவிலே இருப்பேன். அவர்கள் நடுவிலே இருந்து நான் அவர்களுடைய தேவனாய் இருப்பேன், உங்களுடைய தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி நமக்கும் கூட ஒரு நல்ல உடன்படிக்கையை, அவர் உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை நாம் திரும்ப வைத்து கொண்டு நாம் வாசிக்கிற பொழுது பாருங்கள், அங்கே அவனுடைய சகோதரனின் மகனாக லோத் இருக்கிறான். அந்த லோத்துக்கும் ஏராளமான மிருக ஜீவன்கள் இருக்கிறது. அவர்கள் இருவரும் ஒருமித்து ஒரே ஸ்தலத்திலே வாசம் பண்ணுவதற்கு அந்த பூமி தாங்கக்கூடாததாய் இருந்ததாம். அவர்களுக்கு அவ்வளவு மிருக ஜீவன்கள் இருந்தது. அவர்களுக்கு அந்த மந்தை மேய்ப்பர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்பொழுது ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுகிறான், தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, தேசமெல்லாம் உனக்கு முன்னாக இருக்கிறது, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லுகிறான். பாருங்கள், இந்த 75 வயதிலே தொடங்கின இந்த பிரயாணத்திலே இன்று வரைக்கும் அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கவில்லை. இப்பொழுது இந்த லோத்தை பார்த்து சொல்கிறான், நீ பிரிந்து போகலாம். இப்போ இந்த லோத்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அங்கே சோதோம் குமாரா இருக்கிற அந்த பகுதி, அந்த யோர்தான் நதி கரை, அழகான அந்த சமவெளி நீர்வளம் பொருந்தியதாக இருக்கிறது. நீர்வளம் பொருந்தியதாக இருக்கிறது. அது எப்படி இருக்கிறதா பாருங்கள், கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருக்கிறது. எப்படி இருக்கு? கர்த்தருடைய தோட்டம் ஏதேன் தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் 5 ஆறுகள் ஓடிட்டாம். 5 ஆறுகள் அங்கே இருந்தது. அந்த 5 ஆறுகள் ஏதேன் தோட்டத்தை செழிப்பாக்கிற்று. இவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற பொழுது அங்கே இவ்வளவு அழகான இந்த சமவெளியிலே அவன் நினைச்சிருப்பான், நல்ல ஆடு மேய்ப்பதற்கு நல்ல மேய்ச்சல் நிலம் உண்டாயிற்று என்று நினைச்சிருப்பான். எகிப்தை போல இருந்தது. இப்போதான் நம்ம நின்று யோசிக்கணும். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த பொழுது அவன் கானானுக்குள்ளே முதலே வந்துட்டான். ஆனால் எகிப்தை கம்பேர் பண்ணும்போது இந்த கானான் அவ்வளவாய் சிறந்திருக்கவில்லை. எகிப்து தேசம் நாகரிகம் அடைந்ததாய் இருந்தது. நாகரிகம் அது நல்ல வளர்ந்த ஒரு நகரமாய் இருந்தது, ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது. இது எகிப்து தேசத்தை போல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லோத்து அந்த சோதோம் கொமரா சேர்ந்த அந்த பட்டணங்கள் சேர்ந்த பூமியை அவன் செலக்ட் பண்ணி கொண்டான். அங்கே போன பிறதான் அவனுக்கு தெரியுது பாருங்க, சோதோமின் மக்கள் ஜனங்கள் வெகு கொடியராய் இருந்தார்கள். அங்கே ஒரு வார்த்தையை முதலே சொல்லியாச்சு, அது ஆண்டவர் அழிக்கும் முன்பதாக அவ்வளவு அழகாக இருந்தது. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் வெகு கொடியர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் அப்போ என்ன செஞ்சிருக்கிறாரு, பார்த்து கொண்டே எல்லா வளங்களையும் கொடுத்தார், எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணுறாரு, எல்லா வசதிகளையும் கொடுக்கிறார், நாகரிகத்தை கொடுக்கிறார், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு, ஆனால் அந்த ஜனங்களோ கர்த்தருக்கு என்ன மாறுதரம் செய்கிறார்கள், அவர்கள் முன்னிலும் அதிகமான கேட்டை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா பூமியிலே இந்த தேசங்களெல்லாம் மிக அழகாக நல்ல தேசங்களை போல இருக்கிறது. ஆனால் நம்முடைய நாட்களிலே அந்த தேசத்திலே எப்படி விதமான பிசாசின் கிரியைகள் ஆரம்பித்து விட்டன என்பதை நாம் இந்த நாட்களிலே பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு காலத்திலே மிக செழிப்பாக இருந்தது என்று சொல்லத்தக்கதான நகரங்கள் இனி வருகின்ற காலங்களிலே அப்படிப்பட்ட தேசங்கள் அழிந்து போவதை நாம் பார்க்க போகிறோம். அந்த அழிவு எப்படியா இருக்குமா? மகா கொடிய அழிவாக இருக்கும். சோதோம் கொமரா எப்படி அழிக்கப்பட்டது? ஆண்டவர் எல்லா வசதிகளையும்
கொடுத்தார். ஆனால் அவர்களோ தந்திரமான வழிகளிலே தங்களை கெடுத்து கொண்டு இருந்தார்கள் என்று நாம் வாசிக்க முடியும். இன்றைக்கு இப்படிப்பட்ட தேசங்களுக்கு வானத்தில் இருந்து எப்படி சோதோம் குமராவுக்கு அக்கினியும் கந்தகமும் விழுந்ததோ அதுபோல விழுகிற நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அதை தப்பிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய தேசம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும். அவர் கொடுத்த எல்லா வளங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டும். அதை தொடர்ந்து நம்ம கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய தேசத்திலுடைய குடிமக்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேசமாய் நம் இந்திய தேசம் இருக்கணும். அதற்காக நம்ம ஜெபித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல தேசங்களிலே பலவித தெய்வ வணக்கங்களை அவர்கள் உள்ளே வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தெய்வ வணக்கங்களை மாத்திரமல்ல, இந்த சோதோம் குமரா என்னவெல்லாம் பாவம் செய்ததோ அந்த பாவத்தை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் தண்ணீரை போல பருகி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நீர்வளம் நிறைந்த அந்த தேசங்கள் இன்றைக்கு நீர்வளம் குன்றியதாக காணப்படுகிறது. எல்லாரும் இப்பொழுது கேள்விப்பட்டு இருப்பீர்கள், பெங்களூர் தேசத்திலே கடுமையான தண்ணீர் வறட்சி என்று சொல்லி. இன்னும் கொஞ்ச நாட்களிலே நம்முடைய பகுதி சென்னைக்கும் அது வந்துவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு தேசத்திலே, அந்த தேசத்தில் தண்ணீர் ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிலத்தடி நீர் இல்லை. எல்லா ஆறுகளும் வற்றி போய்விட்டது. இந்த கடைசி நாளில் என்ன சம்பவிக்க வேண்டுமோ அது சம்பவித்திருக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கும் பொழுது ஆறுகளெல்லாம் வற்றி போகும், எல்லாம் வற்றி போகும், 1/3 இப்படி காய்ந்து போகும் என்று சொல்லி எல்லாம் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படித்தான் அன்றைக்கு ஆபிரகாமுடைய நாட்களிலே அவன் கண்களாலே காணும்படியான காரியத்தை கர்த்தர் செய்தார். இந்த கானான் தேசத்தை காட்டிலும் எகிப்து நன்றாயிருந்தது, சோதோம் குமரா நன்றாயிருந்தது. ஆனால் ஆண்டவர் இந்த கானான் தேசத்திற்கு ஆபிரகாமை அழைத்து வந்தால் அந்த தேசத்தை அவர் எப்படி அருமையான தேசமாய் உருவாக்கி இருந்தார் என்பது நமக்கு தெரிய வரும். பிரியமானவர்களே, அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல தேசத்தை, பூமியின் ஆசீர்வாதத்தை கொடுத்த அதே தேவன் தான் இன்றைக்கு நமக்கும் கூட நல்ல தேசத்தை, நல்ல இடத்தை, நல்ல வீட்டை, நல்ல நாம் வாசம் பண்ணுகிற சௌரியமான காரியங்களை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையிலே அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு நாம் போகும்போது எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இங்கே வந்து பாருங்கள், இந்த ரைட் பாயிண்டில் அவன் லோத்தை பார்த்து சொல்லுகிறான், நீ தெரிந்தெடுத்துக்கொள், உனக்கு நல்ல இடத்தை நீ தெரிந்துக்கொள். நீ உனக்கு மேலே போனான்னா நீ அந்த பக்கம் போனால் நான் இந்த பக்கம் போகிறேன் என்று சொன்னான். அவன் அருமையான, அவன் கண்களுக்கு காட்சி அளித்தபடி ஒரு தேசத்தை அவன் எடுத்துக்கொண்டான். இப்பொழுது அவன் பாருங்கள், இப்படி பிரிந்து போன பிறகு ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அங்கே ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நீ உன் கண்களை ஏறிட்டு பாரு, நீ உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆதியாகமம் 13:14 பாருங்க, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். 4 டைரக்ஷன்லையும் சொல்லிட்டார். 360 டிகிரி அப்படியே உன் தலையை சுற்றி ஏறெடுத்து பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ பார்க்கிற பூமி எல்லாம் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன், என்றைக்கும் கொடுப்பேன். இன்று வரைக்கும் அதுக்கு தான் சண்டை. ஆண்டவர் அன்றைக்கே எழுதி வைத்து விட்டார். இந்த பூமியை அவரே பகுத்து விட்டார். உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன் என்று, நீ பார்க்கிற பூமியை நான் கொடுப்பேன். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது பாருங்க, ஆதியாகமம் 13:17, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். நீ முதல்ல பாரு, எல்லாத்தையும் தருவேன். இப்போ என்ன சொல்கிறாரு? நீ எழுந்து நட, நீ எழுந்து அதை திரி. நமக்கு இப்படி யாராவது சொல்லியிருந்தா, நான் அந்த காலத்தில் உள்ள கதைகளெல்லாம் கேட்கும்போது சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அப்பா இப்போ
தாத்தா பாட்டியெல்லாம் ஏதோ ஒரு ஊரில் இருந்து இந்த ஊரை தெரிவு செய்து கொண்டு இங்கே வந்து தங்கிட்டாங்க. அது பின்பாக என்ன செய்யும், அந்த கிராமம் முழுசும் அவர்களுடைய வழித்தோன்றல்களாக நிறைஞ்சிருச்சு. சின்ன சின்ன கிராமங்களை போய் பார்த்தா எல்லாரும் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து அந்த ஊரில் வந்து உட்காருவார். அப்படியே அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளெல்லாம் பிறந்து அப்படியே எல்லாரும் வந்திருப்பாங்க. அப்போ சில குடும்பங்கள் பாருங்கள், நல்ல பிராமின்ஸ்லாம் பாருங்கள், அருமையாக ஆற்று பள்ளத்தாக்குகளை போய் ஆற்றில் போய் அழகாக ஆற்றங்கரையில் வெள்ளம் வந்தாலும் அவங்க கிராமம் பாதிக்கப்படாது, அப்படிப்பட்டதில் போயிருப்பாங்க. நாங்கள்லாம் சொல்லுவோம், முட்டாள்களாக இருந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். எங்கே ட்ரை லேண்டோ அங்கே போய் எடுத்திருக்காங்க, எது வறட்சியான இடமோ அங்கே போய் கம்பையும் கேப்பையையும் என்ன செஞ்சுருக்காங்க, வளர்த்துக்கிட்டு அந்த கஷ்டப்பட்டு தண்ணியை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க பாருங்கள், அவர்களுடைய முன்னோர்களை பாருங்கள், எவ்வளவு அழகாக நேர்த்தியான இடத்த அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க, நிறைய இடம் சும்மா தான் கிடக்கும், யாருனாலும் போய் எங்கே வேணாலும் இருந்துக்கலாம், நமக்கு மட்டும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும். ஓடி ஓடி போய் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம், நான் இந்த பக்கம்லாம் ஓடினதெல்லாம் உனக்கு தான் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுருவோம், பெரிய பெரிய இடமா பார்த்து ஓடி 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 அவ்வளவையும் நம்ம கட்டி கொண்டு இருப்போம். அப்படித்தானே, நீங்கள் கூட அப்படி தான் நினைக்கலாம். இதே போல் தான் இந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ எழுந்து நீ எழுந்து திரி, நீ எழுந்து தேசத்தின் அம்மட்டும் நடந்து திரி, நான் அதை உனக்கு தருவேன். நம்ம நினச்சி, ஆண்டவரை பார்த்துட்டேன், ஆண்டவரை எல்லாம் சுற்றி பார்த்துட்டேன், இதெல்லாம் எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கீங்கள. இப்போ என்ன சொல்கிறார் தெரியுமா, ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கும் பொழுது அந்த தரிசனத்தை முதலாவது நாம் பார்க்க வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய கண்களினாலே நாம் பார்க்க வேண்டும். அதன் பின்பதாக அதை நிறைவேற்றுவதற்கு நாம் பழக வேண்டும், அதை நிறைவேற்றுவதற்கு நாம் செயல்பட வேண்டும். எனக்கு ஆண்டவர் ஒரு விஷனை கொடுத்துட்டாரு, ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறவர்களே ஆண்டவர் விரும்ப மாட்டார். நீ என்ன செய்யணும், எழுந்துன்னா என்ன செய்யணும், நீ சோம்பேறியாக இருக்காத, நீ செயல்பட தொடங்கு. நீ பார்த்த இடத்துலெல்லாம் நீ நடந்து திரி, தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நீ நடந்து திரி, நான் அதை உனக்கு தருவேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பரம தரிசனம். பாருங்கள், அந்த தரிசனத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் சும்மா காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நம்ம என்ன செய்யணும், செயல்பட வேண்டும். எத்தனையோ எதிர்ப்புகள் வரும், எத்தனையோ காரியங்கள் வரும். இந்த ஆபிரகாம் பாருங்கள், அவன் போகும்போது அவனுடைய மனைவி அழகுள்ளவள் என்று கண்டு அதுக்கு பிரச்சனையே இல்லை, அந்த பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு பாருங்கள், பிரச்சனை இல்லாததுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்மையும் சூழ்ந்து கொண்டு இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தகர்த்து கொண்டு போக வேண்டும். ஆண்டவர் நான் இப்படி ஆக்கிறேன்னு சொன்னால் நம்ம அதன்படி ஆவதற்கு நாம் திட்டமிட வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். அந்த செயல்படுதலை ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் இல்லவே இல்லை. அப்போ இந்த முதலாவது ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தவர் அவனுக்கு இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். இங்கே பாருங்கள், வித்தியாசமான ஒன்று, நீ என் நீளமும் அகலமும் எம்மட்டோ. இதில் ஒரு ஆவிக்குரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீளம் என்று சொன்னால் பாருங்கள், தேசத்தின் நன்மை என்று அர்த்தம், தேசத்தின் நன்மை என்று அர்த்தம். அகலம் என்று சொன்னால் அந்த விஸ்தாரமான இடம் என்று அர்த்தம். சங்கீதம் 118:5 நம்ம எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 118:5, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி என்னை விசாலத்திலே வைத்தார். ஹல்லேலூயா. நெருக்கத்தில் இருக்கிற நம்மை அவர் எப்படி வைக்க போகிறாராம்? விசாலத்திலே அவர் வைக்க போகிறார். எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நீ நடந்து திரி. அவன் என்ன செய்தான்? முதல்ல அவன் இந்த கீழ்ப்படிதல் எதை கொண்டு வந்தான்? முதல்ல அதை பின்பற்றணும், அந்த விஷனை பின்பற்றணும், அவருடைய அழைப்பை பின்பற்றணும், அவரோடு கூட நடக்கணும். எழுந்து வா, நடந்து திரின்னு சொன்னால்
அதை முதல்ல என்ன செய்யணும்? அவரை பின்பற்றணும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், லூக்கா 9:23 சொல்லுகிறது, எப்படி அவன் கூடாரத்தில் பெயர்த்து கொண்டு ஒரு இடமும் செய்தானோ அதை போல பாருங்கள், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அனுதினமும், ஒவ்வொரு நாளும் நமக்கு பாடு பிரச்சனை பல வடிவத்தில் வரத்தான் செய்யும். இப்படி தான் ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும். நாளைய தினத்திற்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் அதற்காக அது கவலைப்பட்டு கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அனுதினமும் பாடுகள் பிரச்சனைகள். அப்போ ஆண்டவரோடு நம்ம நடக்கும்போது பின்பற்றும் போது இவையெல்லாம் வந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை தப்பி செல்ல வழியை அவர் கொடுத்து விடுவார். அடுத்ததாக பாருங்க, நம்ம அவர் எழுந்து நம்ம நடக்கும் பொழுது அவரோடு கூட செயலாற்றுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12-14 வசனங்கள் வரைக்கும், பின்னால் 270வது பக்கம், 270வது பக்கம். பிலிப்பியர் 3:12-14 வரைக்கும் வாசிச்சோன்னா, உங்கள் கண்களை ஓட விடுங்கள். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ள நான் ஆசையாய் தொடருகிறேன். ஆண்டவரே, நீர் என் மேலே என்ன நோக்கம் வைத்திருக்கிறீரோ, என்னை எதற்காக பிடித்தீரோ, என்னை எதற்காக அழைத்தீரோ அதற்காக நான் என்ன செய்கிறேன்? அதை பிடித்து கொள்ள நான் ஆசையாய் தொடருகிறேன். ஏதோ ஆண்டவர் என்னை அழைச்சிட்டார், ஐயோ ஆண்டவர் எப்படியோ என்னை கிறிஸ்டின் ஆக்கிட்டார், என்னை ரட்சிக்கப்பட்டுட்டார், இப்போ போய் இந்த சபையில் விழுந்துட்டேன், இப்போ இந்த சபை பாஸ்டர் கேட்பார், போதகர் கேட்பார், ஏன் வரலன்னு உயிரை எடுப்பார், அதுக்காக நான் போக வேண்டியிருக்கு சபைக்கு, இப்படி சொல்லி நம்ம ஒரு வேளை நம்ம மனசில் நினைக்கக்கூடாது. அவர் நம்மை அழைத்தார், அவர் நம்மை சபைக்குள்ளே அழைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாக அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை ஆசையாய் பிடித்து கொள்ள வேண்டும். எல்லாரை காட்டிலும் என்ன தெரிந்திருக்க எவ்வளோ பெரிய ஒரு 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 ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு கெத்து அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு பேர் இருக்கும்போது அவர் என்னை தெரிந்து கொண்டார், அவர் எனக்கு இந்த பேரை வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் என்னை அவர் பெருமைப்படுத்தி இருக்கிறாரு, அவருடைய பிள்ளையாய் என்னை மாற்றி இருக்கிறாரு, இப்படி சொல்லுகிற ஒரு விருப்பம் நம்முடைய இருதயத்திற்குள்ளே இருக்க வேண்டும், ஒரு ஆசை இருக்க வேண்டும். ஆண்டவரை எதை ஏன தானே அப்படி செத்ததை போல அப்படி என்ன செய்யக்கூடாது, வர்ஷிப் பண்ணுவதற்காக அல்ல, அவரை கம்பீர சத்தமாய் நாம் அவரை தொழுது கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா! ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ள என்ன இருக்கிறான்? ராஜாவின் ஜெய கம்பீரம். அப்போ எவ்வளவு ஆசையாக இருக்கும், எவ்வளவு விருப்பமாக இருக்கும். நம்முடைய ராஜா நம்ம வீட்டில் தங்கி இருக்கிறாரு, என் உள்ளத்தில் தங்கி இருக்கிறாரு, என் இல்லத்தில் தங்கி இருக்கிறாரு, அவர் என்னோடு கூட நடக்கிறார் என்று சொல்லும் பொழுது நம்ம அதை ஆசையாய் அப்படி பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதுதான் அவரோடு கூட அந்த நடக்கிற அனுபவம். எழுந்து நீ நட என்று சொல்லும்போது ஆசையாய் நடக்க வேண்டும். கடைசி அந்த வசனத்தில் நம்ம பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் இந்த குறிப்பிட்ட பகுதிகளை பார்க்கும் பொழுது, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் நாடுகிறேன், பின்னானவைகளை மறந்து நான் முன்னானவைகளை நாடுகிறேன். உலகத்தில் எனக்கு ஆண்டவர் எவ்வளவோ ஆசீர்வாதம், சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரித்து கொள்ள நான் எப்படி ஆசையாக இருந்தேனோ அப்படி என்ன செய்யணுமா, பின்னானவைகளை மறந்து விடணும். பின்னான காரியங்கள் என்று சொன்னால் உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், உலக சிநேகம் ஆண்டவருக்கு விரோதமான பகை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இங்க ஆபிரகாம் லோத்தை இறக்கி விட வேண்டிய இடத்துல இறக்கி விட்டுட்டான். ஹல்லேலூயா! அவங்க உலகத்தோடு இருக்கிறவங்களோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் உலகத்தோடு நம்ம எப்பொழுதும் ஒப்புரவாகி கொண்டு இருக்கவே முடியாது. அந்த உலக மக்களை நாம் எப்பொழுதும் அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. ஆகவே ஒரு இறக்க வேண்டிய அவர்களை நம்மிடத்திலிருந்து நம்முடைய இணைப்பை துண்டித்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் வருகிற பொழுது அதை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எப்படி ஆபிரகாமோடு பேசினாரோ அதை போல ஆண்டவருக்கு பிரியமில்லாத உறவுகளை நாம் துண்டிக்க வேண்டும். அப்படின்னா என்ன நடக்கும்? ஆண்டவர் அதான் அடிக்கடி சொல்கிறாரு, அந்நிய தேவர்களை நாடி
தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று சொல்லி இருக்கிறார். அவர்களை நாடுகிறவர்களை நீங்கள் திருமணம் செய்தால் அவங்க என்ன செய்வாங்க, தங்கள் தேவர்களுக்கு பலியிடுவதற்கு உங்களை அழைப்பார்கள், நீ அங்கே போய் நிற்க வேண்டும். ஆகவே எந்த இடத்துல நம்ம கட் பண்ணணுமோ அங்கே என்ன செய்யணும், கட் பண்ணணும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடணும். கர்த்தர் எந்த முன்னானது என்ன அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அந்த பிலிப்பியர் 3 வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருப்பாங்க, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடருகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருள் முடிவில் நமக்கு ஒரு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது, அங்கே ஒரு பரிசு இருக்கிறது. அந்த பரிசை தொடர்ந்து நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். பந்தய பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எனக்காக முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் ஒன்று பிரமாதமாக கேட்கலாம், ஐயோ நீ எல்லாம் அந்த தேசம் முழுவதும் உன் கையில் கொடுத்தன, நீ அதை சரியாக ஆளலையே, இப்படிலாம் கேட்க மாட்டார். நம்முடைய குடும்பத்தில் நமக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காரு, நமக்கு ஒரு கடமை கொடுத்துருக்கிறாரு, நமக்கு ஒரு சில காரியங்களை கொடுத்துருக்கிறாரு. இந்த குடும்பத்திலேருந்து இந்த கடமைகளை நாம் செவ்வனே நிறைவேற்ற வேண்டும். எல்லாரையும் நம்ம ஆண்டவருக்குள்ளே முதல்ல உன் குடும்பத்தை நடத்துறதுக்காக நமக்கு மூளை வேணும், நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்காக நமக்கு பலன் வேண்டும். குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் விசாரித்து அவர்களை அனுசரித்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு கடமையை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பந்தயத்திற்கு அவர் என்ன செய்கிறாரு, ஒரு பரிசை வைத்திருக்கிறார். நம்ம யார்ட்டையும் அவர் அதிகமானது ஒன்றை அவர் கேட்கவே மாட்டார். உனக்கு என்ன செய்திக்கோ அதை உன் முழு பலத்தோடு செய், உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய்ய. எப்பவுமே ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன். எந்த சொங்கியை அப்படியே இருக்க விட மாட்டார், எந்த சோம்பேறியையும் அவர் விரும்புகிற தேவன் அல்ல. நீ முதல்ல சோம்பேறியாக இருந்திருக்கலாம், உனக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை அழைக்கும் போது அதற்கு தேவையான ஞானம், அதற்கு தேவையான பொருள் உதவி, அதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். அது உனக்குள்ளே இருக்கிறது. அதை நீ என்ன செய்ய வேண்டும், எடுத்து பயன்படுத்து, செயல்படுத்து. நீ நடந்து தெரி. ஆபிரகாமுக்கு காலை கொடுத்துருக்காரு. எப்போ கேட்குறாரு பாருங்க, 75 வயசுக்கு மேலே நடந்து திரின்னு சொல்கிறாரு. ஐயோ 75 வயசாயிடுச்சு ஆபிரகாம். ஐயோ பாவம் ஆபிரகாமே, நீ கண்ணை ஏறிட்டு பார்த்தாலே போதும், எல்லாத்தையும் தருவேன் அப்படின்னு சொன்னவர் 75 வயசில் ரன், ஓடு 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 நட என்று சொல்லுகிறாரு. நமக்கு கூட அப்படித்தான். ஐயோ வயசாயிடுச்சு, இல்லவே இல்லை. நம்ம செய்ய வேண்டிய பணியை நம்ம முடிக்கும் வரைக்கும் அவர் நம்மை தொடர்ந்து செயலாற்ற சொல்லிக்கொண்டே இருப்பார். இத்தனை வயசு போதும் ஆண்டவரே என்னை விட்டுருங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது, அப்படிலாம் சொல்லவே முடியும். இந்த வசனம் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்பு இருந்தது அப்படின்னு சொன்னால், என்னை ஆண்டவர் வெளியரங்கமாய் ஊழியத்திற்கு அழைத்த போது நான் பல சாக்கு போக்க சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், நான் நல்லா படித்தேன், நான் ஒரு மாஸ்டர் டிகிரி வாங்கணும்னு நினச்சேன். அப்போ எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா, நான் காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகிடணும், எல்லாம் என் கூட படித்தவங்களுக்கு முன்னால் நான் ஒரு கெத்தாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், நீ ஊழியம் செய்யப்போ. நான் சொன்னேன், ஆண்டவரே ஒரு பையை தூக்கி போட்டுக்கிட்டு எல்லாட்டையும் காசு கொடுன்னு கேட்டுக்கிட்டு நான் இப்படி வாங்கி ஊழியம் செய்வதில் எனக்கு விருப்பமே இல்லை. ஒரே ஒரு வேலையை மட்டும் கொடுங்க, அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அந்த வேலையில் வார சம்பளத்தை வச்சு நான் உமக்குன்னு வேலை செய்யணும், யார்கிட்டையும் போய் நான் கை ஏந்தி நிற்கக்கூடாது. ஆண்டவர் அதெல்லாம் காதிலே போடலை. நீ எழும்பி போ, நீ எழும்பி போ. நானும் முயற்சி எடுத்தேன், நானும் செயலாற்றினேன். ஏன்னா என்னுடைய சிந்தையின்படி, என்னுடைய ஆசையின்படி யார்ட்டையும் போய் கை நீட்டிடக்கூடாது. எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவாங்க. ஊழியக்காரங்கனால எல்லாரும் பிச்சைக்காரங்க மாதிரி நினைப்பாங்க. எல்லாரும் இவங்க பிச்சை எடுத்து தான் இவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னால் சொல்லாட்டா கூட பின்னால் சொல்லுவாங்க. இப்போ நம்ம யூடியூப்லலாம் பார்த்தா கிளின்னு கிழிச்சு அள்ளிடுறாங்க. இது மாதிரிலாம் ஒரு வார்த்தை எனக்கு வரக்கூடாது. அப்படி தான் நான் ரொம்ப யோசித்தேன். ஆனால் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடினாலும் எனக்கு வேலை ரொம்ப நாளாக கிடைக்கவே இல்லை. பார்த்துக்கோங்க, வேலையே கிடையாது. ஆனால் ஆண்டவர் தானே சொல்லுவார், ஊழியத்துக்கு போ, ஊழியத்துக்கு போ. வெயிட் ஆண்டவரே, வெயிட். நான் இது மாதிரிலாம் செய்யவே முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு வழியாக ஒரு வேலைக்கு வந்தேன். அப்போ சரி ஆண்டவரே, நான் இப்போ செய்கிறேன், நான் இந்த பணத்தை வச்சு நான் ஓரளவு நான் என்ன செய்யலாம், வேலை செய்யலாம். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே ரொம்பலாம் என்கிட்ட எதிர்பார்த்துடக்கூடாது. ஆபிரகாமுக்கு ஒன்று கொடுத்தீங்க பார்த்தீங்களா,
நீ எம்மட்டும் அம்மட்டும் அலைந்து திரி. எனக்கு நிறைய தடை இருக்குது. குடும்பம் எனக்கு ஒரு தடை, என்னோடு இருக்கிறவங்க தடை. ஏன்னா அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும்ல, என் கூட இருக்கிறவங்களுக்கும் ஃபீல் இருக்கணும், என் குடும்பத்துக்கு ஒரு ஃபீல் இருக்கணும். நான் ஊழியம் செய்யும்போது அவங்களும் என்னோட ஓடுவதற்கு அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கணும். இதெல்லாம் இருக்குமா எனக்கு தெரியல. அதனால் நான் எம்மட்டும் அம்மட்டும் தான் நான் நடந்து தெரிய போகிறேன். ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பான்னு நினச்சேன். சரி ஓடிப்போ, சரி ஓடு அப்படின்னு சொல்லிட்டார். அதன் பின்பு பாருங்கள், ஆண்டவர் ஒவ்வொரு தரிசனங்களை கொடுக்க கொடுக்க நம்ம அதிகமான பிரயாசத்தை நம்ம போட வேண்டியிருக்கோம். நிறைய நேரம் தூங்கவே நேரம் இருக்காது, நிறைய நேரம் தூங்க நேரம் இருக்காது. பார்க்கறதுக்கு இது ஒரு சின்ன ஊழியம் மாதிரி தெரியும். ஆனால் நமக்கு உலக வேலையோடு கூட இந்த வேலையை பார்க்கும்போது நிறைய நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கோம். ஏன் தெரியுமா? நம்ம ஒரு குடும்ப தலைவியாக இருக்கணும், வீட்டில் வேலைக்காரியாக இருக்கணும், பிள்ளைகளை கவனிக்கிறவங்களாக இருக்கணும், அவர்களுக்கு ஆசிரியராக இருக்கணும், வெளியில் நம்ம செய்கிற பணிக்கு நம்முடைய கடமைக்கு நம்ம எல்லாம் நல்ல ஞானமுள்ளவர்களாக இருக்கணும். நாம் ஒரு மாணவியாக இருக்கணும், நாம் ஒரு கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், வேதத்தை கற்றுக்கொள்ளணும், இதில் உள்ள ஊழியத்தின் காரியங்களை கற்றுக்கொள்ளணும், அந்த ஊழியத்தை நிறைவேற்றணும், அதற்கான காரியங்களை சவதரிக்க வேண்டும். அப்பா இதை நினச்சாலே என்னவாக இருக்கும், பெரிய தலை சுத்தே வந்துடும். நிறைய நேரம் நினச்சி பார்ப்பேன், அவங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் தான் இருக்குது, ஒரே ஒரு கடமை தான். வீட்டில் நல்லா ஜாலியாக வேலை பார்த்துட்டு வெளியிலையும் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பணி? எல்லாம் செஞ்சும் எந்த மனுஷனாவது நம்ம நல்லவங்கன்னு சொல்லிடுவாங்க? நினைக்கவே செய்யாதீங்க. எல்லாரும் அதில் குறை கண்டுபிடிப்பாங்க, எல்லாரும் குற்றம் சொல்லுகிற அழுக்கா நிந்தித்து அவமதித்து போடுகிற அழுக்கா நம்மளை போடுவாங்க. யாராவது உதவி கேட்டு வந்தால் நம்மளால் சும்மா இருக்க முடியாது. மற்றவங்க சொல்லிடலாம் எனக்கு அதெல்லாம் செய்ய முடியாது, ஆனால் நம்ம அப்படி இல்லை. ஐயோ கேட்குறாங்க, ஆண்டவர் தான் அனுப்பியிருக்காரு, அப்போ அதுக்கு நம்ம செய்யணும், அதுக்கு நம்ம ஓடணும். இந்த வார்த்தையை நான் நினைக்கும் போதெல்லாம் அதை நினைப்பேன். ஆண்டவரை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், எம்மட்டும் அம்மட்டும் தான் என்னால் செய்ய முடியும், என்னெல்லாம் அதிகமாக நீங்கள் ஓட முடியும். ஆண்டவர் நிறைய திட்டங்களை எனக்கு கொடுப்பார். அப்போல்லாம் சொல்லுவேன், ஆண்டவரை இதெல்லாம் என்னால் முடியாது ஆண்டவரை, இந்த திட்டத்தை வச்சுக்கிட்டு நான் யார்கிட்டையாவது போய் காசு கேட்க வேண்டியது இருக்கும், ஆண்டவரை ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். என்னால் இது முடியுமா, அதை நான் செய்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார், அதை செயலாற்று வரைக்கும் அட்லீஸ்ட் நம்ம மனசுலாம். அதனால் சொன்ன மாதிரி நான் ஆசையாக பின்தொடருவேன், ஆனால் நான் பெற்றுக்கொண்டேனா அப்படிங்கிறத பார்க்கணும். கடைசியில் இருக்கிற அந்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர வேண்டும். இன்னும் இது எனக்கு ஒரு முடிவு அல்ல, இன்னும் நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனங்களை எல்லாம் நான் நிறைவேற்ற வேண்டும். அந்த தரிசனங்களை எல்லாம் இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகலாம், நான் அது வரைக்கும் நான் ஓடணும். ஐயோ எனக்கு வயசாயிடுச்சே நான் சொல்ல முடியாது. கர்த்தர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் உடன்படிக்கையின் கர்த்தர், விடவே மாட்டார். பாருங்க, இந்த வருஷத்துல கூட நம்ம இந்த உடன்படிக்கை, நான் உங்களிலே தங்குவேன், இதே தான் ஆண்டவர் சொல்வார். நான் உன் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். சோம்பேறியா இருக்கவே விட மாட்டேன். அவருக்காக நம்ம ஓடணும். குடும்பத்தில் பெண்களாக இருக்கப்படினா நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கணும், குடும்பத்தில் பெர்ஃபெக்டாக இருக்கணும். மற்றவங்க புரிஞ்சுக்கிடுறாங்களோ புரியலையோ, நம்முடைய சிந்தனை எல்லாவற்றிலும் நம்ம ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும். நம்ம செய்கிற வேலையில் நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஆனால் குறை சொல்கிறவங்க நம்மளை பார்த்து தான் குறை சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த ஆபிரகாம் எவ்வளவு நல்லவன் பாருங்கள். ஆண்டவருடைய சிநேகிதன் என்று சொல்லப்பட்டான். அவனுக்கு வராத துன்பமா? அவன் ஒவ்வொரு தரமும் அடிக்கப்படுவான். பாருங்கள், அங்கே போய் அவன் ஒரு தேசத்தில் இருந்தால் அங்கே சண்டை வந்துடும் எல்லாவற்றிலும். ஆனால் அவன் ஜெயம் பெற்றவனாய் கர்த்தர் மாற்றி விட்டார். அவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறிவிடுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறிவிடுவோம். பிரியமானவர்களே, அந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு அந்த தேசத்தை மாத்திரம் கொடுக்கலை, அந்த ஆவிக்குரிய உடன்படிக்கை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கென்று அவர் பிரித்தெடுத்து தம்முடைய ஜனமாய் மாற்றி அவர்களை பரம கானானுக்குள்ளே நடத்தி சென்றார். நம்மெல்லாம் அப்படி அடிஷன்ஸ், நம்மெல்லாம் என்ன செஞ்சோம்? நம்மளையும் அவர் விடவில்லை. நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகவில்லை, நம்மை அல்லாமல் அவருடைய எண்ணிக்கை நிறைவாகவில்லை. புறஜாதிகளாகிய நம்மையும் ஆபிரகாமின் சந்ததியாக
அவர் மாற்றினார். ஏன் தெரியுமா? ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் இயேசுவின் ஆசீர்வாதம். பூமியினுடைய சகல வம்சங்களுக்குள்ளே சகல வம்சங்களும் அவராலே ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் இயேசுவுக்கு அடையாளம். இயேசுவுக்கு கொடுத்த, இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டதின் வாக்கு தத்தம் பாருங்கள். இன்றைக்கு நம்மையும் அவர் அந்த கானான் தேசத்திற்குள்ள அழைத்து செல்ற வரைக்கும் நீ எழுந்து நடந்து திரி. நீளம் அகலம் எம்மட்டம் நன்மை உனக்கு தொடரும். நீளம் நன்மை, விஸ்தாரம், அதனுடைய அகலம் என்ன? ட்ரூத்து, அதுதான் சத்தியம். அகலத்துக்குள்ள நடந்து திரி, சத்தியத்திற்குள்ள நடந்து திரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்தை வாசித்து வேதத்தை இன்னும் உறுதியாய் பற்றி கொண்டு சத்தியத்தை நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டம் அம்மட்டம் நடந்து திரி. நீ நன்மையை பெற்றுக்கொள். நானே நல்ல மேய்ப்பன். அவர் என்ன செய்கிறாரு? மேய்ச்சல் அண்டையிலே நம்மை நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே அவர் நம்மை நடத்துகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே எப்படி நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை மேய்க்கிறான் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படித்தான் அவர் நமக்கு நன்மையை கொடுக்கிறார். நினச்சி பாருங்கள். நான் நிறைய நேரம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. முந்தி காலத்தில் ஆட்டுக்கல்லை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட்டணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? அது பாட்டுக்கு அள்ளி போட்டுட்டு பேசாமல் மூடி வச்சா அது பாட்டுக்கு ஆடிச்சிருக்கோம். இன்னொரு இடத்துல நம்ம பாட்டு துணியை துவச்சி போட்டுக்கிட்டு அது பாட்டு இருக்கலாம். இப்போ வீட்டுக்கே வந்துருச்சு சின்ன ரோபோட்டு, அது பாட்டுக்கு வீடு பெருக்கும். எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அதாவது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு சுவிட்சை மட்டும் போட்டுக்கிட்டு அப்படி போயிட்டே இருக்கோம். யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் சாத்தியப்பட்டிருக்குமா? சாத்தியமே பட்டிருக்காது. 50 வருஷத்துக்கு முன்னால் சாத்தியப்படவே செய்யாத நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எனக்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணேன். நான் சின்ன பிள்ளையில் நான் நடக்கும்போது ஐயோ பெருசானதும் நம்ம அரைக்க வேண்டியிருக்கோம், நம்ம துவைக்க வேண்டியிருக்கோம், ஐயோ ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ பாருங்கள், எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்தார்? எளிதாய் நன்மையான காரியத்தையே செய்து முடித்துட்டார். அடுத்து அப்போ நம்ம சும்மா இருக்கிற நேரமெல்லாம் சத்தியத்தை அறியணும், வேதத்தை வாசிக்கணும், நிறைய புரிஞ்சுக்கணும். நம்ம வேதத்தை நம்ம ஒவ்வொரு வயதுலையும் வாசிக்கும் பொழுது வேறு விதமான அர்த்தம் நமக்கு தெரிய வரும். நான் சின்ன பிள்ளையில் ரொம்ப வாசிக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம். அது அப்படி இந்த பேய் கதை மாதிரி பார்த்துட்டு ஐயோ ஆண்டவர் குதிரையில் வரப்போகிறாரு, இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது, அப்படி எல்லாம் ஸ்கூலில் போய் கதை சொல்கிறதெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி ஒரு பெரிய கதை நடக்கும் பாருங்கள். எல்லாரும் அப்படி பயத்தோடு நம்மகிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு பின்னால் அதோட அடுத்தடுத்த வயதுகளில் நம்ம வாசிக்கும் போது இன்னும் கருகலான விஷயங்களே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த வயசில் நம்ம வாசிக்கும்போது ஐயோ ஆண்டவரே நான் தகுதி உள்ளவனா கடைசி வரைக்கும் இருக்கணுமே ஆண்டவரே அப்படின்ற சொல்லுகிற ஒரு பயம். ஐயோ இந்த தேசமெல்லாம் இந்த உலகமெல்லாம் இப்படி அழிக்கப்பட போகிறதே, சீக்கிரத்தில் இந்த அழிவு வரப்போகுதே, ஜனங்களெல்லாம் செத்து கொண்டு இருக்கிறாங்களே, நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்களே, அந்த நரகத்தை இன்றைக்கு நரக குழிகள் திறக்கப்படுகிறதே என்று சொல்லி நமக்கு ஒரு அங்கலாய்ப்பு வரும் பிரியமானவர்களே. ஆகவே தேசத்தின் நீளமும் நன்மை, உலக பிரகாரமான ஆசீர்வாதம், சத்தியம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்தை அவன் நடந்து தெரிந்த அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல நம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்க போகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம்தான் அவர்கள் எப்படி இந்த கானான் தேசத்தை சுதந்தரித்து கொள்ளுவதற்கு அவர்கள் பட்ட பாடுகள், அந்த விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் அப்படியே திரும்ப எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமுக்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிறதான முதற் பேரானவுடைய சங்கத்தின் சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினவைகளை காட்டிலும் அதிகமானவைகளை பேசுகிற இரத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீர்களே. பரம எருசலேமுக்கு நம்மை அவர் கொண்டு வருகிறவர்.
அதுதான் சொல்கிறேன், எம்மட்டும் அம்மட்டும் நீ அலைந்து தெரியும். அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே பரம எருசலேம் எப்படி இருக்கும், அதற்கு ஒரு நீளம் இருக்கும், அதற்கு ஒரு அகலம் இருக்கும், அதற்கு ஒரு உயரம் இருக்கும். இந்த பரம எருசலேம் இடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். இதே ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார் ஆண்டவர். எம்மட்டும் அம்மட்டும் நீ நடந்து தெரி, நீ எம்மட்டும் அம்மட்டும் நடந்து தெரி என்று சொல்லுகிறார். நான் உனக்கு அந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த பரம கானானை அவர் தரப்போகிறார். அல்லேலூயா. நடக்கிற பாதை கஷ்டம்தான், நடக்கிற பாதை கஷ்டம்தான். இடுக்கமான வாசல் வழியே பிரவேசிக்க நீங்கள் முற்படுங்கள். அகலமும் விசாலமும் உள்ள அந்த பாதை, கேட்டுக்கு செல்லுகிற பாதையை தெரிந்தெடுத்து கொள்ளக்கூடாது. இடுக்கமான வாசல், இடுக்கமான வாசல். உபத்திரவங்களோடு நீங்கள் கடந்து வருகிற பொழுது கர்த்தர் நம்மை பரம கானானிலே சேர்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அபரிதமான வாக்கு தத்தத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். யாவரும் அப்படி எழும்பி நிற்கலாம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நாம் 2 வித அழைப்பை பெற்றவர்கள். உலக ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க இந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, நான் உனக்கு தருவேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்றியிருக்கிறார். நீளமான நன்மையை நமக்கு கொடுக்கிறார். நீளம் என்று ஓமைப்படுத்தப்படுகிற அந்த நன்மையான காரியத்தை நமக்கு கொடுக்கிறார். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்று சொல்லுகிறார். அதே போல ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய பரம கானானுக்குள்ளே நம்மை அழைத்து செல்ல அவர் ஒருவரே வல்லவராயிருக்கிறார். பரம எருசலேமிற்குள்ளே அவர் அழைத்து செல்ல நம்மை அதற்காக செயலாற்றுகிறவர்களாய் நம்மை எதிர்பார்க்கிறார். அதற்காக நீங்கள் செயலாற்ற வேண்டும், ஆண்டவரோடு கூட நடக்க வேண்டும். உலக ஆசீர்வாதத்திற்கு மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று கொள்ளவும் அவரோடு கூட நாம் நடக்க வேண்டும். நம் நீளமும் அகலமுமாய் நாம் அலைந்து திரிகிற பொழுது ஒரு பெரிய கூட்ட ஆத்துமாக்களை நமக்கு அவர் கொள்ளை பொருளாய் கொடுப்பாரே. ஒரு பெரிய கூட்ட ஆத்துமாக்களை இந்த நாட்களிலே சுவிசேஷம் சொல்லப்பட முடியாத அந்த இடத்துல கூட ஆண்டவர் நமக்கு மறைவிடத்திலே சொல்லுகிற ஒரு காரியத்தை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு அழைப்பை நம்ம மேல வைத்திருக்கிறார். நாம் நீளமும் அகலமும் நாம் ஆண்டவரே நான் நடக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு நம்மை கையளிக்கும் போது அவர் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை வலது புறமும் இடது புறமும் இடங்கொண்டு பெருக செய்யும்படியாக நமக்கு கொடுக்க போகிறார். நன்றி ஆண்டவரே. இந்த அழைப்பை பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அநேகரை உமண்டையிலே சேர்க்கிற கருவியாய் எங்களை மாற்றி விடுங்கப்பா. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட ஆவிக்குரிய காரியம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க கிருபை தரக்கிற தயவுக்காக, சுதந்திரிக்க கிருபை தருகிற தயவுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. முற்றிலுமாய் நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். முற்றிலுமாய் எப்படி ஆபிரகாம் கீழ்ப்படிந்து நடந்தானோ அதே போல நாங்கள் அப்பா கீழ்ப்படிய தீர்மானித்து உமக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. உலகத்தினும் கானானை அனுபவிக்க அப்பா, இன்னும் ஆவிக்குரிய ரீதியிலும் பரம கானானை நாங்கள் அனுபவிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. வர தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த அரைஸ் அண்ட் அனாய்ட் மினிஸ்ட்ரியோட சம்பந்தம் உடைய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கலந்து கொள்ளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், நேசிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. டிவி மூலமாய் பார்க்கிறவர்களுக்காக, யூடியூப் மூலமாய் பார்க்கிறவர்களுக்காக, வெளியூரில் இருக்கிறவர்களுக்காக, வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஜெபக்குழுக்களை நடத்துகிறவர்களுக்காக, அதில் பங்கு பெறுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை கலந்து கொள்ளுவர்களுக்காக ஜெபிக்கிறோம், நேசிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய காணிக்கையினாலே தாங்குகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். 10ல் 1 பங்கை ஆண்டவரை மனமுவந்து கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ஆண்டவரே உனக்கு ஆசீர்வதிப்பதற்கு உனக்கு தடை இல்லவே இல்லை தகப்பனே. ஆண்டவரை இந்த கொஞ்ச ஜனங்களை ஆண்டவரை இந்த உலக
உலகம் பூராவும் நீர் கொண்டு சென்று வல்லமையாய் நீர் பயன்படுத்தும். உம்முடைய பாத்திரமாக வணைந்து கொள்ளுங்க. ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு வாகனங்கள் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு வீடுகள் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஊழியக்கால எங்களுடைய குடும்பத்தின் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். வாதை கூடாரத்தை அணுகாதபடி கர்த்தர் காத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நல்ல கால சூழ்நிலைகளை கொடுங்கப்பா. ஆண்டவரே, எந்த கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவோம் என்று சொல்லுகிற அனுபவத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் ருசி பார்க்க உதவி செய்க. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறது நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்து கொள்ள கிருபை தாங்க. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நம் அனைவருடைய போதைக்கு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாரா. God bless you. ஆராதனை இயேசு